இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். ஆனா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். மசாலா கூட கொஞ்சம் கூடயும் பிரியாது. அந்த அளவு டேஸ்ட்டு தாறுமாறா இருக்கும். இதுக்கான ஸ்பெஷலான ஒரு மசாலா பேஸ்ட்ட ரெடி பண்ணி தான் இந்த மீன் வறுவலே பண்ணியிருக்கோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு ஜார்ல 10 சின்ன வெங்காயம், கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த மசாலா மீன்ல பிடிக்கணும்னா ஒரு 1/2 மணி நேரம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதில கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுக்கிட்டு, நீங்க இந்த மசாலாவ தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கான ஸ்பெஷலான ஒரு மசாலா தான் இந்த மீனுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இப்ப இத தனியா எடுத்து வச்சு, மீன கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மீன கிளீன் பண்ண மீனா இருந்துச்சுன்னா, நீங்க அத கொஞ்சம் உப்பு போட்டு வெரசி எடுத்து வச்சுக்கோங்க. உப்ப போட்டதுனால மீன்ல இருக்க வழுவழுப்பு, சொரசொரப்பு, எச்சி ஸ்மெல் இந்த 3மே மாறும். அதனால உப்பு போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப மீன கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு அதுக்கான மசாலா பேஸ்ட்டையும் எடுத்து வச்சுட்டோம். இதுல தேவைக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, கார்ன்ஃப்ளவர், மைதா இந்த 3 இதையும் போட்டுக்கிட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லிப்பொடி இந்த 3யும் போட்டுக்கிட்டு நல்லா பெசஞ்சிட்டு, இத அப்படியே மீனுக்குள்ள பெசஞ்சு எடுத்துக்கலாம். மீன்ல போட்டு மீனு மேல தனியா தடவி கோட் போல போட்டுக்கலாம். ஏன்னா, மீனுக்கு மேல படுறதுனால மீன்ல மசாலா உதிர்ந்து தனியா போகாது. எண்ணெயில பிரிஞ்சு போகாது. அப்படியே ஹோட்டல் ஸ்டைல்ல தான் நம்ம இந்த மீன் வறுவல் பண்ணியிருக்கோம். இந்த மீன் வறுவலுக்கு இதில முக்கியமாட்டு போட்டிருக்க இந்த சின்ன உள்ளி நல்ல டேஸ்ட்டு குடுக்கும். அதனால இந்த சின்ன உள்ளிய ஸ்கிப் பண்ணாம அதில போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, மீனுக்கான மசாலாவ நல்லா வரிசி எடுத்தாச்சு. இந்த பக்கம் இருக்கணும். உங்களுக்கு அப்படி பக்குவம் இல்லன்னா, கொஞ்சம் கூடி தண்ணி ஆட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப மசாலால எல்லா மீனையும் கோட் பண்ணிக்கலாம். இப்ப கோட் பண்ணதுக்கப்புறம் தனியா எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில 1/2 அன் ஹவர் வச்சுக்கோங்க. மேக்னேட் பண்ண வச்சுக்கோங்க. ஏன்னா, ஃப்ரிட்ஜில நம்ம வைக்கிறதுனால மீன்ல இருக்க எல்லா மசாலாவும் இறுக்கமா பிடிச்சு வச்சிருக்கும். நம்ம எண்ணெயில இட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணா கூட பொரிஞ்சு போகாது. இந்த மீன் என்ன மீனுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இதுக்கு பேரே தெரியல. பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு பிங்க் கலரும், மஞ்சள் கலர் மாதிரி தான் இருந்துச்சு. இது கிளியராவே தெரியல எனக்கு இது என்ன மீனுன்னு. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா மறக்காம இத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஃப்ரை பண்ணா நல்லாருக்குமா? இல்ல குழம்பு வச்சா நல்லாருக்குமான்னு ஷேர் பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்களா, மீனுக்கு கொஞ்சம் பிளந்தாச்சு. இதில எல்லாத்தையும் மசாலாவ அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப அப்ளை பண்ண மீன தனியா எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில வச்சுட்டு அப்படியே நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். ஒரு தவாயில கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். தேங்காய் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்த பொரிய விட்டுக்கிட்டு, நம்ம ஒவ்வொரு மீனா துண்டா அழகா எடுத்து வச்சுக்கிட்டு, பொரிய வச்சு எடுத்து சூப்பரா மீன் வறுவல் ரெடி. இதே மாரி செஞ்சு பார்த்து எப்படி வந்திருக்கு கமெண்ட் பண்ணுங்க.